ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அஸ்மிதா சரவணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். காலிஃப்ளவரை வச்சு ஒரு சண்டே ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி காய வச்சுட்டு ஒரு ஸ்பூன் உப்பு கல் போட்டுட்டேன். மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை வந்து சின்னசாக நம்மளுக்கு தேவையான மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சுடுதண்ணீரில் எடுத்து போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எதனா பூச்சி போட்டு இருந்தாலும் மேலே வந்துடும். இதை நல்லா தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 4 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். மைதா மாவு வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கையிலே இந்த மாதிரி குலுக்கி விட்டுட்டு பிறகு அப்புறமா தண்ணி வந்து சும்மா ஒரு 2-3 ட்ராப்பு மட்டும் நம்ம தெளித்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தெளித்தாவே போதும். ஒரு 2 முறை தெளிச்சுட்டு மறுபடியும் அந்த மாவு இந்த கார்ன்ஃப்ளவர் இதெல்லாமே மிங்கிள் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளே சாஸ் தயாரிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் 2 நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு டொமேட்டோ சாஸு தேவையான அளவு 2 டீஸ்பூன் அளவு ஊற்றிக்கிட்டேன். சோயா சாஸும் ஊற்றிக்கிட்டேன். சில்லி சாஸும் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். என்கிட்ட வந்து பச்சை மிளகாய் இல்லை, அதனால் சில்லி சாஸ் ஊற்றிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கின பிறகு கொஞ்சம் நல்லா கெட்டித்தன்மையாக வரணுன்றதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் இதில் வந்து சேர்த்துறேன். கொஞ்சம் வந்து நல்லா கிரேவி கெட்டியாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். காலிஃப்ளவர் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை நம்ம 2 முறைலாம் பொரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே முறையே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போது நம்ம அந்த சாஸ் செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்தோம்னா கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி ஆகிடும். இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சதில் வந்து போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு அந்த சாஸோட நம்ம கோபி மஞ்சூரியன் காலிஃப்ளவரை பொரித்து எடுத்ததை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் அடுப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்குன பிறகு வெங்காயத்தாள் இருந்தால் போடுங்க. அப்படி இல்லைன்னா கொத்தமல்லியை போட்டு தூவி நம்ம இப்போ பரிமாற வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.